உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உன் அப்பாவும் அம்மாவும் ஏண்டி கல்யாணத்துக்கு வரல? பதில் சொல்ல முடியலல்ல? முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்ல. என்கிட்ட உங்க அம்மா போன் பண்ணி அழறாங்க பாரதி. அப்படி என்னடி இந்த வீட்ல தங்க தாமாளத்துல வச்சு தாங்கிட்டாங்கன்னு அத்தனை பேரையும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற? ஆதியோட கால் தூசிக்கு கூட இந்த துரை ஈடாக மாட்டான். ஆமா, நான் கேக்குறேன், இதே இடத்துல இந்த நிமிஷம் உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் இந்த துரையை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் கேட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? லதா, ப்ளீஸ். ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற பாரதி? பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றதை விட்டு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் தி கிரேட் மாமனார். ஐயோ, உலகத்துல உன்ன மாதிரி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க பாரதி. இருக்காதா பின்ன? குழந்தைனார குழந்தையா நினைக்கணும், இல்ல அவனாவது அண்ணிய அம்மாவா நினைக்கணும். இல்ல இந்த வீட்டுல இருக்க பெருசுங்களுக்காவது அறிவு இருக்கணும். நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. காட்டுல இருந்து ஒண்ணும் வரலையே. என்ன கருமமோ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சத்தியம் கல்ச்சர்னு இதெல்லாம் புடிச்சு தொங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு பாரதி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. உன் மாமனார் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாருல. ஏ பாரதி, இப்ப கூட நீ வா, என் கைய பிடிச்சிட்டு வா, நான் இருக்கேன். நம்ம நடு கூட்டத்துல போய் நின்னு சொல்லலாம். நீ ஆதிய பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல வேணாம். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா போதும். சொல்றியா? ஏ பாரதி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உனக்காக தாண்டி பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ யாருக்காக இங்க நின்னு சமைச்சிட்டு இருக்க? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சமையல் ஒரு கேடா உனக்கு? நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சதா நடக்குதான்னு கேட்டா அதுக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் என் வாழ்க்கைய கடவுள் கையில கொடுத்துட்டேன். இப்போ இந்த நிமிஷம் ஆதிக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு என் கையால ஆதிக்கு சமைக்கிற கடைசி சமையல் இதுதான். எனக்கு ஒன்னும் புரியல பாரதி. அந்த மனுஷன் என்னன்னா உலகத்துல இப்படியெல்லாம் ஒருத்தங்களை காதலிக்க முடியுமான்னு உன்னை காதலிச்சாரு. உன் மாமனார் கிட்ட நீ பண்ண சத்தியத்துக்காக இப்ப உன்னை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறாரு. உன் மாமனார் கூப்பிட்டதுக்காக குடும்ப சகிதம் கல்யாணத்துக்கு வராரு. இங்க நடக்க போற கன்றாவியெல்லாம் அந்த குடும்பமே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போகுது. அத என் கண்ணால பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாரதி, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து நானே பொங்கினாலும் பொங்கிருவேன். ப்ளீஸ் லதா, நீ விட்டுடு. எனக்கு என்ன நடக்குமோ அது நடந்துட்டு போட்டோம். சூப்பர் பாரதி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.